ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் லைஃப் ஆஃப் வேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேணி டைப்பில் மல்லிகைப்பூ எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூல் எடுத்து வச்சுக்கணும். நார்மலாக நம்ம பூ கட்டும்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்படி நேராக கட்டிட்டு போவோம். பட் இப்போ இந்த வேணி டைப்பில் எப்படின்னா அந்த மாதிரி கட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு பூ எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நூல் விட்டுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பூ சுற்றுறதுக்கு நூல் வேணும். ஸோ அந்த சைடு நமக்கு நிறைய நூல் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்ட்டுனா, இவ்வளோ லென்த்து எனக்கு போதும். ஸோ நான் இவ்வளோ லென்த்துக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்போவும் போல் மல்லிகைப்பூ கட்டுவோம் பாருங்கள். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சு அப்படியே கீழே சுற்றணும். கீழே ஒரு டைம் சுற்றிட்டு மேல் பக்கமாக ஒரு நாட் போட்டுறணும். நம்ம எப்போவும் கட்டுற மாதிரி மேல் பக்கமாக ஒரு நாட் போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ அப்படியே டேர்ன் பண்ணணும். அந்த பூவை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பூவை எடுத்துகிட்டு நான் இந்த ஆள்காட்டி விரல் மேலே தானே நூல் இருக்குது, அந்த நூலுக்கு பேரலாக அப்படியே பூ வச்சு அந்த மேலே இருக்க அந்த 2 பூவும் வச்சு சுற்றிட்டு நம்ம லாஸ்ட்டில் எந்த பூ வச்சோமோ அந்த பூவுக்கு காம்புக்கு அடியில் அந்த நூலை எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இன்னொரு டைம் பாருங்கள். நான் ஆள்காட்டி விரலுக்கு நேராக வச்சுட்டு சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக எந்த பூ வச்சோமோ அதுக்கடியில் அந்த நூலை கொண்டுட்டு வரணும். இப்போ இன்னொரு டைம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த நூலுக்கு பேரலாக ஒரு பூ வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு நம்ம லாஸ்ட்டில் அந்த பூ வச்சோம் பாருங்கள், அதுக்கு அடியில் அந்த காம்புக்கு அடியில் நம்ம நூலை வச்சு சுற்றிட்டோம். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு நம்ம லாஸ்ட்டாக எந்த பூ வைக்கிறோமோ அந்த பூவோட காம்புக்கு அடியில் அந்த நூலை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்ம இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆள்காட்டி விரலில் வச்சு பிடிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூல் தான் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிக்கும்போது தான் நமக்கு அந்த பூ ரொம்ப நெருக்கமாக அழகாக இருக்கும். நம்ம இதில் நம்ம நாட் போடவே மாட்டோம். பூவை வச்சு சுற்றிக்கிட்டே தான் வருவோம். ஸோ அந்த நூலை நம்ம டைட்டாக பிடிச்சா மட்டும்தான் இந்த பூ கலராமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரொம்ப லூஸாக இருக்கும். அகெயின் பாருங்கள். அந்த நூலுக்கு பேரலாக பூவை வச்சுட்டு அதை அப்படியே சுற்றிட்டு நான் கடைசியாக வச்ச பூவோட காம்புக்கு கீழே கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரியே நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பூவை வச்சு சுற்றிட்டே வரணும். இது நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி வேணி டைப்பில் பூ கட்டுறதும் நானும் இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அது 2-3 டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் மெயினே அந்த பூ நம்ம சுற்றுறது மட்டும்தான். இதில் நம்ம எப்படின்னா நம்ம ஊசியில் வச்சு பூ கோக்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் அதில் நம்ம ஊசியில் கோக்கும்போது பார்த்து கோக்கணும். கரெக்டாக வச்சுருக்கோமா, அந்த 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 மாதிரி கரெக்டாக பூ வச்சுருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது. இதில் நம்ம ஒவ்வொரு பூவாக வைக்கும் போதே அது கரெக்டாக பந்து மாதிரி வருது. இன்னொன்று ஊசியில் கோர்த்து வைக்கும் போது நம்ம காலையில் வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூ வாடி போக ஆரம்பிக்கிற போது அந்த பூ கீழே இழுத்துட்டு மேலே மட்டும் நூல் மட்டும் தெரியும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி வைக்கும்போது கடைசி வரைக்குமே அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிருக்க நூலை டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கணும். அதை மட்டும் லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம சுற்றினோம்னா கொஞ்சம் நல்லா வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது லெஃப்ட் ஹேண்டு. எனக்குமே இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன். கை ரொம்ப வலிச்சது தான். நம்ம போக போக பண்ணும்போது ஈஸியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொன்னாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பூவாக நம்ம அந்த கையில் வச்சுருக்க நூலுக்கு பேரலாக வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றிட்டு அந்த நமக்கு லாஸ்ட்டாக வச்ச பூவோட காம்புக்கு கீழே அந்த இதை கொண்டுட்டு வரணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் பூ கட்டினோடனே இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே இன்னும் நிறைய பூ வச்சு கட்டும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பொதுவாக அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்ட்டுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஆல்மோஸ்ட் பூ ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
லாஸ்ட்டாக நம்ம எப்பவும் போல் எப்படி நாட் பண்ணுவோம் 2 நூலையும் வச்சுட்டு, அதே மாதிரி கடைசியாக வந்து முடிச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளோட பூ வந்து எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி பாப்பாக்கும் குட்டியாக கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.